கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே, இன்று எங்களுடைய தாயாம் திரு அவை மூவரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. எங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அதிகமான மறை உண்மைகளிலே இதுவும் ஒரு மறை உண்மை. அதாவது மூவரு கடவுள் பெருவிழா, the most holy trinity. மூவரு கடவுள் பெருவிழா என்று பார்க்கின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவியார். எங்களுடைய திருச்சபையிலே எந்த ஒரு ஆன்மீக காரியங்களை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதும் சரி, அதனை நிறைவு செய்கின்ற பொழுதும் சரி, என்னுடைய நாளை திருப்பலியிலே பார்த்திருப்பீங்க. நான் கூறினேன், தூய திருத்துவத்தின் பெயரால் இந்த திருப்பலியை ஆரம்பிப்போம். ஆகவே திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஏனைய ஆன்மீக காரியங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆரம்பிப்பது இந்த தூய திருத்துவத்தினுடைய பெயரால். அது ஆன்மீக காரியத்தை நிறைவு செய்வதும் தூய திருத்துவத்தின் பெயரால். இது எங்களுக்கு சொல்லித் தருகின்ற விடயம். எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வு முழுவதும் ஆரம்பிப்பதும் அது நிறைவுக்கு வருவதும் இந்த தூய திருத்துவம் தான். இந்த தூய திருத்துவம் எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, இதனை எங்களுடைய மனித சிந்தனையிலே, மனித கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இதனை விளங்கிக் கொள்வது என்பது, விளக்கப்படுத்துவது என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஒன்று சொன்னால் விண்ணகத்துக்கு போய் தான் விளங்கிக் கொள்ளலாம். விண்ணகத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் தந்தையையும் பார்க்க முடியும், மகனையும் பார்க்க முடியும், தூய ஆவியாரையும் பார்க்க முடியும். அவர்கள் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் விண்ணகத்திற்கு சென்ற பொழுது நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், இது எப்படி இணைந்து செயல்படுகிறார்கள் என்று. ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, அதுதான் சொல்லுவார்கள், இது ஒரு மறை உண்மை. என்னுடைய மனித சிந்தனையினாலே, மனித அறிவினாலே இதனை நாங்கள் கூற முடியாது. எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவியார் இணைந்து செயல்படுகின்றார்கள் என்று சொல்லி, இதில் தந்தை, மகன், தூய ஆவியார், இதில் யாரும் பெரியவர் சிறியவர் கிடையாது. மூவருமே மூன்று ஆட்களாக இருக்கின்றார்கள், ஆனால் ஒரு கடவுள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், உடல், உள்ளம், ஆன்மா. யாருக்காவது கூற முடியுமா, ஒரு மனிதனிலே உடல் அங்கே இருக்கின்றது, உள்ளம் அங்கே இருக்கின்றது, ஆன்மா அங்கே இருக்கின்ற சொல்லி யாருக்காவது கூற முடியுமா? நிச்சயமாக இல்லை. உடல் என்று சொல்ல முடியும், உள்ளம் அங்கே இருக்கின்றது, ஆன்மா அங்கே இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனிலே இந்த மூன்றும் இருக்கின்றது. உடலும் இருக்கின்றது, உள்ளமும் இருக்கின்றது, ஆன்மாவும் இருக்குது. ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சாதாரண உடைய. இப்படித்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மூவரு கடவுள். நிச்சயமாக மூவருமே மூன்று கடவுளாக இருக்கின்றார்கள், மூன்று ஆட்களாக இருக்கின்றார்கள், ஆனால் ஒரு கடவுள். மூவரும் இணைந்துதான் எங்களுடைய திருச்சபையை வழிநடத்துகின்றார்கள் என்ற அந்த மறை உண்மையை இன்று எங்களுக்கு தாயாம் திரு அவை எடுத்து கூறுகின்றது. ஏன் இதனை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம்? ஏன் இதனை திருச்சபை இன்றைய நாளை எங்களுக்கு கொடுத்து இதனை போதிக்கின்றது என்று சொன்னால், இதனுடைய பாரம்பரியம், இதனுடைய பழங்கால வாழ்வை பார்க்கின்ற பொழுது இதற்கு பின்னணியாக என்னுடைய திருச்சபையிலே பல்வேறு தப்பறையான கொள்கைகள் நடைபெற்றிருக்கின்றன. திருச்சபைக்கு எதிரான பல்வேறு போதனைகளும் மூவரு கடவுளுக்கு எதிராக தப்பறையான கொள்கைகள் எழுப்பப்பட்டிருப்பதை நாங்களுடைய கிறிஸ்தவ வரலாற்றிலே நாங்கள் படித்திருப்போம். அதாவது சொல்வார்கள், தப்பறை கொள்கை என்று பார்க்கின்ற பொழுது இந்த மூவரு கடவுளுக்கு எதிரான படிப்பினை. அது எப்படி ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மொடலிசம். அதாவது கடவுள் ஒருவர், அவர் மூன்று முகமுடிகள் என்று ஒரு தப்பறை கொள்கையை கூறுவார்கள். ஆரியசுடைய கொள்கையிலே கூறுவார்கள், தந்தை இருக்கின்றார், மகன் இடையில் வந்தவர், மகன் தந்தைக்கு கீழே இருக்கின்றார் என்று சொல்லி ஒரு தப்பறையான கொள்கை இருந்தது. இன்னும் ஒன்று இருந்தது, மூன்று கடவுளர்கள், அதாவது மும்மூர்த்திகள். ஒருவர் படைப்பவர், ஒருவர் காப்பவர், ஒருவர் அழிப்பவர் என்ற ஒரு தப்பறையான கொள்கை இருந்தது. மகனும் தூய ஆவியாருக்கும் தந்தைக்கு கீழே இருக்கின்றார்கள் என்ற ஒரு தப்பறையான கொள்கை இருந்தது. ஒரு கேக்கின் மூன்று பகுதிகள் போல மூன்று பேரும் இணைந்தது
மூவரு கடவுள் என்ற ஒரு கொள்கையும் இருந்தது. தந்தை ஒருவர், அவர் இயேசுவை தம் மகனாக அவருடைய திருமுழுக்கு நிகழ்வில் தத்து எடுத்தவர் என்று சொல்லி இப்படியான தப்பறை கொள்கைகள் திருச்சேமுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது கிறிஸ்தவ மூவரு கடவுளுக்கு எதிராக இப்படியான கொள்கைகள் போதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் காரணமாகத்தான் திருச்சபை அன்றைய நாள் தொடக்கம் இன்றைய நாள் வரை எங்களுக்கு கூறுகின்ற விடயம், இவர்கள் மூவரு ஆட்களாக இருந்தாலும் மூவரும் இணைந்து எங்களுடைய திருச்சபையை வழிநடத்துகின்றார்கள். தந்தை, மகன், தூய ஆவியார். இந்த மூவரிலுமே யார் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று அல்ல, யார் சிறியவர் பெரியவர் என்று அல்ல, மாறாக மூவருமே கடவுள். மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரு கடவுள் என்று நாங்கள் கூறுகின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இதை நாங்கள் எங்களுடைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், எங்களுடைய புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இப்படியான மூன்று ஆட்களாக ஒரு கடவுளாக எவ்வாறு இவர்கள் இணைந்து செயற்படுகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவனுடைய பாரம்பரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய கிறிஸ்தவ சமயமானது ஜூத சமயத்திலிருந்து வந்தது. ஜூத சமயத்திலே அவர்கள் கூறுவார்கள், ஜூத சமயத்திலே அவர்கள் ஒரு கடவுளை நம்பி வந்தார்கள். கடவுள் ஒருவரே என்றாலும் அவருடைய வெளிப்பாடு மூன்று நபர்களாக பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் கூறுவார்கள், ஆண்டவர் அல்லது யாவே, ஆண்டவரின் தூதர், கடவுளின் ஆவி என்ற கொள்கை அந்த ஜூத சமயத்திலே வந்தது. அது எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தில் வருகின்ற பொழுது அது தெரிவிப்பட்டு இவ்வாறாக கூறப்படுகின்றது, அதாவது தந்தை, மகன், தூய ஆவியார். அன்பார்ந்தவர்கள், எங்களுடைய திருவலியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருவலியத்தில் இதற்கான சாட்சிகளை பார்க்கின்றோம். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் இதில் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 வசனம் 19 நாங்கள் பார்க்கின்றோம், தந்தை, மகன், தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். 2 கொரிந்தியர் அதிகாரம் 13 வார்த்தை 13 நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்படியாக யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், அதிகாரம் 1 வார்த்தை 1 நாங்கள் பார்க்கின்றோம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கணும். இவை இந்த நற்செய்தி பகுதியில் எங்களுக்கு எடுத்துரைப்பதற்கான காரணம், புதிய ஏற்பாட்டிலே கூட இந்த தந்தை, மகன், தூயாவியார் 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரு கடவுளாக இணைந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இப்படியான தப்பறையான கொள்கைகளும் இப்படியான பிழையான போதனைகள் கொடுக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டிலே நிசையா பொதுச்சங்கமும், கிறிஸ்துவுக்கு பின் 381ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்தீன் பொதுச்சங்கமும் இணைந்து இந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக ஒரு திருச்சபையில் முடிவு எடுக்கின்றார்கள். இந்த 3 ஆட்கள் ஒரு கடவுளாக இணைந்து எங்களுடைய திருச்சபையிலேயே செயல்படுகிறார்கள் என்ற ஆணித்தரமான செய்தியை எங்களுடைய திருச்சபைக்கு கொடுத்தார்கள். அன்றைய நாள் தொடக்கம் இன்றைய நாள் வரை எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே, எங்களுடைய கிறிஸ்தவ சபையத்திலே நாங்கள் விசுவாசிப்பது தான், 3 ஆட்களாக ஒரு கடவுளாக இணைந்து செயல்படுகின்றார்கள் என்ற அந்த மறை உண்மையை கிறிஸ்துவுக்கு பின் 325 மற்றும் 381ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைய நாள் வரை என்னுடைய திருச்சபையிலே நாங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நாங்கள் எல்லோருமே இணைந்து நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோம். ஒரே கடவுள் தந்தையாக, மகனாக, தூயாவியாராக இந்த 3 பேரும் இணைந்து செயல்படுகின்றார்கள் என்ற நம்பிக்கை விசுவாசத்திலே நாங்கள் நம்பிக்கை அறிக்கை இடுவதற்கான காரணம் அந்த நம்பிக்கை விசுவாசம் என்பார்ந்தவர்களே. இப்படியாக இப்படியான தப்பறை கொள்கையில் எழுந்ததன் நோக்கம், இப்படியான பிழையான போதனைகள் எங்களுடைய திருச்சபையிலே எழுந்ததன் காரணமாக திருச்சபை இன்றைய நாளில் மக்களுக்கு மீண்டுமாக தெளிவுபடுத்துகின்றது, இந்த 3 கடவுளுடைய திருவிழா, இந்த 3 கடவுளுடைய தூய திருத்துவமாக, இந்த தூய திருத்துவம் எப்படியாக எங்களை வழி நடத்துகின்றது, எப்படியாக ஆட்கொள்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய விசுவாசத்தினால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சமுதாயத்தாலே பார்க்கின்றோம்,
எங்களுடைய திருச்சபையிலே எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்த மக்கள், கத்தோலிக்கர்கள் என்று எங்களுடைய திருச்சபையிலிருந்து விலகி வெவ்வேறு சபைகளுக்கு செல்வதற்கான காரணம் இதுதான். இப்படியான தப்பறை கொள்கைகளை ஒருவர் மற்றவருக்கு சொல்லுகின்ற பொழுது, அவருடைய நம்பிக்கை குன்றியதாக இருக்கின்ற பொழுது, நம்பிக்கையற்ற மக்களாக இருக்கின்ற பொழுது, விசுவாசமற்ற மக்களாக இருக்கின்ற பொழுது, இப்படியான கொள்கைகளை வேறு சபையினர் எங்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, நாங்கள் விசுவாசமற்ற மக்களாக, நம்பிக்கையற்ற மக்களாக, கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை இழந்து எங்களுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகி என நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ மக்கள் வெவ்வேறு சபைகளிலே செல்கின்றார்கள். அதற்கான காரணம் இப்படியான மறை உண்மைகள். இப்படியான மறை உண்மைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உணர்ந்து கொள்ளாத பொழுது, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் புரிந்து கொள்ளாத பொழுது, இப்படியான கேள்விகள் ஏனைய சபையை சார்ந்த மக்களால் எங்களிடத்திலே எழுப்பப்படுகிற பொழுது, நாங்கள் விசுவாசமற்ற மக்களாக, பதில் கூற முடியாத மக்களாக இருக்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் இன்றைய நாளை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளையை தியானித்து பார்ப்போம். எங்களுடைய நாளாந்த வாழ்விலே எப்படியாக தந்தை, மகன், தூய ஆவியார் 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரு கடவுளாக இணைந்து எங்களுடைய திருச்சபையை வழிநடத்துகின்றார்கள். இந்த மூவரும் இணைந்து எங்களுடைய திருச்சபைக்கு சொல்லுகின்ற உடைமை தான். இந்த 3 பேர்களுமே வேறுபாடுகள் இல்லை, பிரிவினைகள் இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை. மாறாக எப்படியாக விண்ணகத்திலே இருந்து எங்களுடைய திருச்சபைக்கு இப்படியான போதனைகள் எழுப்பப்பட்டாலும், பிழையான விதத்திலே மக்கள் இருந்தாலும், மூவரும் இணைந்து செயல்படுகின்றார்கள். எங்களுடைய நாளாந்த கிறிஸ்தவ வாழ்விலே, எங்களுடைய நாளாந்த குடும்ப வாழ்விலும் இந்த மூவரும் எங்களுக்கு சொல்லுகின்ற உடைமை தான். நாங்கள் தந்தை, மகன், தூயாவியார் வேறுபாடின்றி, வேறுபாடுகளற்ற ஆட்களாக, பிரிவினைகள் அற்ற மக்களாக, சண்டை சச்சரவுகள் இல்லாத ஆட்களாக வாழுகின்றோமோ, நாங்களும் அவர்களை பின்பற்றிய ஆட்களாக இருக்கின்றோம். நாங்களும் மூவரு கடவுளை பின்பற்றி வாழுகின்ற கிறிஸ்துவ மக்களாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய நாளாந்த வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். நாங்களும் பிரிவினையற்ற மக்களாக, சண்டை சச்சரவுகளற்ற மக்களாக, கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவரோடு இணைந்து வாழுகின்ற மக்களாக இருக்கக்கூடிய மனம், உள்ளம் என்னிடத்தில் இருக்கின்றதா என்று கேட்டு பார்ப்போம். சில நேரங்களிலே என்னுடைய நம்பிக்கையற்ற தன்மையிலே நான் வாழ முடியும். விசுவாசமற்ற மக்களாக என்னுடைய தாயாம் திருச்சபையிலே நாங்கள் வாழ்ந்திருந்தாலும், இன்றைய நாளிலே தூய திருத்துவத்தின் மூலமாக, மூவரு கடவுள் இந்த திருவிழா மூலமாக ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். என்பார்ந்தவர்களை எவ்வாறு இந்த மூவரும் இணைந்து செயல்படுகிறார்களோ, நாங்களும் இணைந்து ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக, ஒரு பங்கு சுமமாக இணைந்து வாழ்வதற்கான வரத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்துமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இந்த மூவரு கடவுளுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எங்களுடைய குடும்பங்களை நிறையமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், என்னுடைய நாளாந்து வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆண்டவருடைய ஆசையோடு நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம்.